அருள்மிகு வாழை அம்மா பிரபஞ்சம் ஃபவுண்டேஷன் சார்பில் அன்னதர்மம். சென்னை ஜாஃபர்கான்பேட்டை ஆர்வி நகர் எண் 13 கீழ் 1 67வது தெருவில் இயங்கி வரும் ஸ்ரீ அருள்மிகு வாழை அம்மா பிரபஞ்சம் ஃபவுண்டேஷன் சார்பில் 29/6/2026 அன்று பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பின்புறம் 11வது மெயின் ரோடு 67வது சாலை இணைப்பு ஆர்வி நகர் ஜாஃபர்கான்பேட் HDFC பேங்க் அருகில் பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு பிரிஞ்சி சாதம், கத்திரிக்காய் தொக்கு, வெங்காய பச்சடி, கேசரி உள்ளிட்ட சுவைமிக்க உணவு அன்னதர்மம் வழங்கப்பட்டது. அன்னதர்மம் வழங்கும் நிகழ்வை ஸ்ரீ அருள்மிகு வாழை அம்மா பிரபஞ்சம் ஃபவுண்டேஷன் தலைவர் குரு வி. ராமச்சந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்தார். அன்னதர்மம் செய்ய 1000 ரூபாய் வழங்கிய நல்ல உள்ளங்கள் ட்ரஸ்டி ஆர். விஜயலட்சுமி, ஆர். விமல், ஆர். பிரியா தினகரன், டில்லி எம். கோபி, பிரணவ், டாக்டர் சிவாஜி ரவி, அம்பாள் வாட்டர் சர்வீஸ் சபாபதி, ஜெயந்த் ராம், அசித்த வர்ஷினி ஸ்ரீமதி, அகில இந்திய மோடி மக்கள் மன்ற மாநில துணைத் தலைவர் கோவை ரமேஷ், அன்பழகன் டீ கடை ராஜா, சைதை மனோஜ், கோயம்பேடு வெங்காய மண்டி பரமசிவம் மற்றும் அன்னதர்மம் செய்ய உதவிய நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ அருள்மிகு வாழை அம்மா பிரபஞ்சம் ஃபவுண்டேஷன் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. அடுத்து நடைபெறும் அன்னதர்மத்தில் பங்கு பெற்று உதவி செய்ய விரும்புவோர் 9841837847 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அன்னதர்மம் வழங்கும் நிகழ்வில் இறுதியில் ஸ்ரீ அருள்மிகு வாழை அம்மா பிரபஞ்சம் ஃபவுண்டேஷன் தலைவர் குரு வி. ராமச்சந்திரன் நமது அதிர்வலை டிவி செய்தாடும் அன்னதானம் நிகழ்வு குறித்து விளக்கி கூறினார். வாழை அம்மா பிரபஞ்சம் ஃபவுண்டேஷன் சார்பில் 6வது அன்னதர்மம் சிறப்பாக நடைபெற்றது. அந்த அன்னதானத்துக்கு பண உதவி செய்தவர்கள், பெயர் சொல்லாமல் பண உதவி பண்ணவர்கள், வாட்டர் வாங்கி கொடுத்தவர்கள், இப்படி பல உதவிகளை மறைமுகமாக இருந்து செஞ்சாங்க, நேர்முகமாக இருந்து செஞ்சுருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் எங்கள் வாழை அம்மா பிரபஞ்ச ஃபவுண்டேஷன் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து கோடான கோடி மக்களும் வாழை அம்மா வழிபட்டு நல்ல பொருளுதவி, வியாபார விருத்தி அனைத்தும் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அம்மாவோட வரலாறு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய வரலாறு. சித்தர்கள் மட்டுமே அம்மா வழிபட்டிருக்காங்க. நம்ம மூலியமா இப்போ அம்மா வெளியே விடுறது, அம்மாவுக்கு ஒரு பிரம்மாண்ட கோயில் கட்டுறதுக்காக இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கோயிலை கட்டியாச்சுனாக்கா மக்களுக்கு நல்ல செழிப்பான இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால அந்த கோயில் கட்ட இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கோயில் கட்ட தேவையான இடத்துக்கு வாங்கறதுக்கோ அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அப்படின்னு இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்றேன். இது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது. இது
மக்கள் வந்து ரொம்ப விரும்பி மனமுகர்ந்து ஒவ்வொருத்தரும் நிதி உதவி அளிச்சுட்டு இருக்காங்க. கர்ம விடயன்றது அன்ன தர்மத்தில் மட்டும்தான் போகணும் சித்தர்கள் இருக்காங்க. அதனால ஒவ்வொருத்தரும் அவங்களால பண்ண முடியலனாலும் எங்களை மாதிரி பண்ண கூட இருந்து பொருள் உதவியோ ஏதாவது செஞ்சு அவங்கவுங்க நற்பலன் அடையணும்னு கேட்டுக்கொள்றேன். அம்மாவோட மகிமையை வந்து நம்ம சொல்லி மாளாது. வாழை அம்மா கிட்ட உங்க கோரிக்கைகள் எதுவானாலும் கேளுங்க, கிடைக்கும். போன மாதம் பௌர்ணமிக்கு வந்த ஒருத்தர் என்னோட மனைவி நிறமாத கர்ப்பிணியா இருக்காங்க, எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும், அவருக்கு அம்மா கிட்ட கோரிக்கை வச்சாரு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இங்க ஜாபர் காப்பட்ட டீ கடை வச்சிருக்காரு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, ஐயா அம்மா கிட்ட வேண்டாம், எனக்கு ஆண் குழந்தையே பிறந்துச்சு. அதனால ஒவ்வொருத்தரும் அவங்க சொல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையா இருக்கு. அம்மாவோட மகிமை வந்து சொல்ல முடியாது. நீங்க கேட்டு அனுபவிச்சு பாருங்க. அனுபவிச்சுட்டு எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பா நீங்க கேட்கறது அனைத்தும் கிடைக்கும். இது வந்து உண்மை, இது வந்து பொய்யோ இதுவோ கிடையாது. அதனால அம்மாவோட அருள் எல்லாரும் கிடைக்கிறது இந்த தருணத்துல நான் கேட்டுக்கொள்றேன். சீக்கிரத்துல கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கான ஏற்பாடு விரைவில் நடக்கும். அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாழை அம்மாவோட பெருமைகளை சொல்லி மாளாது. ஒவ்வொருத்தரும் அவங்க கோரிக்கைகளை சொல்லி பயன்பெற்று எங்களை தொடர்பு கொண்டு அவங்கவுங்க அம்மாவோட மகிமையை சொல்லிக்கிட்டு வரலாம் பார்க்க சொல்ல நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பின்வரும் காலத்துல அம்மா தான் இந்த உலகத்தை ஆள போறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வாழைக்காய்ன்றது சித்தர்களோட உருவாக்கிருக்காங்க. அதனால நம்ம கேட்கறது அனைத்தும் கிடைக்கும். நம்ம விரைவில் இந்த கோயில் கட்டுறதுக்கு தேவையான நிதி உதவி அளிக்க விருப்பப்படுறவங்க என்னோட தொடர்பு கொள்ளலாம். 9841-837-847 இந்த நண்பரை தொடர்பு கொள்ளலாம். நேர்முகம் பார்க்கலாம். இது எல்லாமே உபதேசம் கொடுக்கறவங்களுக்கு உபதேசம் வேலைகளுக்கு நாங்கள் உபதேசமும் கொடுக்குறோம். அதாவது தியான பயிற்சி கொடுக்குறோம். இது எல்லாரும் பயன்படுற நினைக்கிறோம். எங்களை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். அம்மாவுக்கு விரைவில் கோயில் கட்ட உங்களால் முடிஞ்ச நிதி உதவி பண்ணுங்க. ஏன்னா அதுதான் நிரந்தரமானது. இன்னைக்கு ராஜராஜ சோழன் ஒரு கோயில் கட்டுறதுனால ராஜராஜ சோழன் சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். வேற எந்த அரசை பத்தி பேசுறது இல்லை. அந்த கோயில்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு அழியாத சொத்து. எத்தனை வருடங்கள் இந்த பிரபஞ்சம் பூலோகம் இருக்கோ அது வரலாம் அந்த கோயில் இருக்கும். அது வரையிலும் உங்க பேர் சொல்லப்படும் அப்படின்றத இந்த வாயெல்லாம் தெரிவித்துக் கொள்றேன். ஆனா அனைவரும் அதை உதவி பண்ணணும்னு இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.